ஆத்ம நமஸ்காரம். சீரடி சாய்பாபா கோயிலாக கட்டினார். ஆனால் கோடிக்கணக்கில் கோயில்களுக்கு பணங்களை செலவழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் செலவழிக்கிறாங்க, எதுக்கு செலவழிக்கிறாங்கன்னே தெரியாமல் செலவழிச்சிட்டு இருக்காங்க. புத்தர் சிலைகளே வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். வீட்டுக்கு பொம்மை வடிவத்தில் கூட அவருடைய சிலையை வச்சுருக்காங்க. அப்போ இந்த மனு நீசர்கள் எதை செய்யக்கூடாதுன்னு மகான்கள் சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. ஏன்னா இவன் செய்யக்கூடிய தவறுக்கு உடனடி பிராயச்சித்தம் உண்டாக்கிக்கிட்டு அடுத்த தவறுக்கு இவன் ஆயத்தமாகணும். அதுதான் விஷயம். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களையும் சித்தர்களையும் கூட வள்ளல் பெருமானிலிருந்து நம்ம சாமிமார்களெல்லாம் கூட சாடி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப அந்த ரீட்டைல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் தவறு செஞ்சுட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு அதவே டெவலப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிரும். அப்போ நீங்கள் எல்லாம் விலகுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு மேலேருந்து ஆள் இறங்கிடுவாங்க. இந்த ரகசியங்கள்லாம் கூட நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது தவறு. அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் கூட சில நகரங்களில் நம்மளே நடத்தி இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி கோயில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாய்பாபாவுக்கு கோயில் கட்டுறாங்க. அப்போ தன்னுடைய உடலை கோயிலாக கட்டினால் இந்த உலகம் உனக்கு கோயில் கட்டும். இதுதான் சித்த வேதம் சொல்லுது, சித்த வித்தை சொல்லுது. அப்போ இந்த உடம்பை கோயிலாக கட்டுறது தான் பெரிய விஷயம். செங்கல்லையும் மண்ணுலையும் கல்லுலையும் கோயில் கட்டுறது பெரிய விஷயமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடலை ஆலயமாக கட்ட முயற்சி செய்யுங்கள். அதுதான் இந்த சித்த வேதம், சித்த வித்தை உங்களுக்கு பயிற்சியாக அளித்து வருகிறது. நமஸ்காரம்.